நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசையில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எபிசோட் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் புது புது திருப்பங்களோட இப்போ எபிசோடு வந்து போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் எபிசோடில் மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பெட் கட்டுறாங்க. அது மாதிரியே முத்துவுக்கு வந்து பெசரத் தோசையை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் முத்து வந்து அதை பற்றி எதுவும் பெருசாக கமெண்ட்லாம் பண்ணாமல் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு. இதனால் மீனா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நடந்த விஷயத்தெல்லாம் மீனா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து மீனாவை கிண்டல் பண்ணிட்டு பெட்டு கட்டின மாதிரியே நீ 50 ரூபா கொடு அப்படின்ற மாதிரி இப்போ காசையும் வந்து மீனா கிட்ட வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிருஷோட பர்த்டேக்கு கிருஷிக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்க, கிருஷி என்ன சொல்கிறான், எனக்கு வந்து கோட் சூட் வேணும் அப்படின்னு கேட்க, இவங்களும் தன்னோட மகன் கிருஷிக்காக கோட் சூட் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு கோட் சூட்டை பார்க்குறாங்க, அதையும் வாங்குகிறாங்க. அதை பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே இந்த விஜயாவும் பார்வதியும் பரதநாட்டிய ட்ரெஸ் வாங்குறதுக்கு அங்கே உள்ளே வந்துடுறாங்க. விஜயா அப்போது திடீர்னு ரோகிணியை வந்து பார்த்துடுறாங்க. அப்போது வழக்கம் போல் அந்த ரோகிணி வந்து விஜயாவை சமாளிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அங்கே கடைக்காரனும் ரோகிணிகிட்ட போய்ட்டு, இந்தாங்க மேடம், நீங்கள் உங்களோட பையனுக்கு ட்ரெஸ் கேட்டிங்களே, இந்த ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க, ரோகிணிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது, விஜயாவுக்கும் செம்மையாக ஷாக் ஆகுது. ஆனால் என்ன தான் ரோகிணி வந்து இப்போ அதிர்ச்சியாக அதெல்லாம் பார்த்தாலும் கண்டிப்பாக வழக்கம் போல் இதை சமாளிக்க தான் போகிறாங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கு வாங்கினது அப்படின்ற மாதிரி சமாளிச்சுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு ரோகிணி மேலே இப்போது சந்தேகம் வந்துடுச்சு. அதனால் சீக்கிரமாகவே ரோகிணி வந்து இந்த விஜயாக்கிட்ட மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்னும் இந்த ரோகிணியெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க, எப்படி மாட்ட போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.